ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நியூட்டன் நேஷன் வே நர்மதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோவில் கொடுத்துருந்த 7 ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், 0 to pi by 4 cos 2x square plus x dx. ஸோ இப்போ இந்த கேஸ் நம்மளுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட் இன்டெக்ரல் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் வி ஆர் ஹேவிங் இங்கே பாருங்க f of g of x. ஸோ ரிவர்ஸ் செயின் ரூல், நம்ம இந்த ரெண்டு ரூலையும் யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளம் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணும்போது காஸை பண்ணும்போது வீல் கெட் sin 2x square plus x divided by d by dx of 2x square plus x 0 to pi by 4. ஸோ இப்போ நம்ம கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். பிஃபோர் புட்டிங் த லிமிட்ஸ், sin 2x square plus x divided by கீழே பண்ணும்போது I will get 4x plus 1 0 to pi by 4. ஸோ இப்போ நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட போகிறோம். ஸோ அப்ளைங் லிமிட்ஸ், ஸோ அப்பர் லிமிட் போடும்போது sin 2 into pi by 4 the whole square பண்ணும்போது மேலே pi square 4 4s are 16 plus pi by 4. ஸோ அதே மாதிரி டினாமினேட்டரில் ஐல 4 into pi by 4 plus 1. இது வந்து we are putting only the upper limit. lower limit போடும்போது minus sin 2 into 0 square plus 0 divided by 4 into 0 plus 1. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் we are encountering sign and putting upper limit and lower limit, இந்த ரெண்டு கேஸில் ஏதாச்சும் ஒரு limit given if any one limit is 0, நம்ம வந்து sin 0 we can ignore பண்ணிடலாம், because anyway sin 0 is going to be 0. whereas cosன்னு வரும்போது நம்ம அப்படி இக்னோர் பண்ண முடியாது cos 0, ஏன்னா cos 0ஓட வேல்யூ 1. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணானா என்ன நடக்கும், நியூமரேட்டர் I'll have sin 2 into pi square by 16 plus pi by 4 divided by 4 into pi by 4 will be 1. Pi by 4, 4 and 4 will get cancelled, so I'll get pi plus 1. Okay, so final நம்மளுக்கு என்ன வரும், 1 by pi plus 1. இங்கே இருக்கும்போது இங்கே 2 1s are 2 8s are ஆகிடும். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு ரெண்டுமே எல்சிஎம் எடுத்து சேம் டினாமினேட்டர் போடணும். ஸோ அதனால் மேலே ஐ கெட் pi square plus 2 pi divided by 8 sin. So this is my answer. Okay, integration of 0 to pi by 4. எப்பயுமே நமக்கு இந்த cos sin வச்சு தான் மேக்ஸிமம் ஆஃப் ப்ராப்ளம் ஃபிசிக்ஸில் வரும். இனிஷியலி இட் வில் பி டிஃபிகல்ட், பட் தென் போட நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த ப்ராப்ளம் போகலாம். our next problem is integration of 1 by 3x plus 4 between the limits 1 and 2. ஸோ நார்மலாக நம்ம 1 by, இதுவும் சேம் செயின் ரூல் தான். 1 by x நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், log e power 3x plus 4. கீழே நம்ம அதே மாதிரி d by dx of 3x plus 4 பண்ணுவோம். ஸோ பண்ணிவிட்டு ஃபைனலாக we are going to apply the limit 1 and 2. ஸோ இனிஷியலாக நம்ம டினாமினேட்டரில் இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். ஸோ by d by dx of 3x plus 4 பண்ணும்போது 3x பண்ணும்போது 3, 4 is a constant. ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் வந்து 0. 1 and 2 இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம 1 by 3 வெளியே எடுத்துகிட்டு வந்தாலும் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்போ log e 3 into 2 plus 4 minus log e 3 into 1 plus 4. ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வந்துடும், 1 by 3 log e 3 2s are 6, 6 plus 4 10 log 10 minus log e 3 plus 4 will be 7. ஸோ log a minus log b இருக்குது. இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, log a by b ஃபார்முலா. அப்போ log 10 divided by 7. இது ஏன் நம்ம எழுதுறோம்னா, ஏன்னா log a minus log b equal to log a by b. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன,
dx divided by 3x plus 4 ஓட வேல்யூ. Next we are moving into third sum. Third problem வந்து normal chain rule எதுவுமே இல்லை, ஈஸி தான். ஸோ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். அப்போ 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயரை பண்ணும்போது எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் 4 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 5 இன்டூ எக்ஸ் 0 to 4. முதல்ல இதுலேயே கேன்சல் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 and 3 will get cancelled. 2 1s are 2 2s are. அப்போ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் plus 5x between the limit 0 and 4. First வந்து upper limit போடலாம். அப்போ 4 cube plus 2 into 4 square 5 into 4 minus எல்லாமே 0 cube 2 0 square. ஸோ எனிவே இது வந்து 0 ஆகிட போகுது. இது அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்போ 4 4s are 4 cube பண்ணும்போது 4 4s are 16 16 4s are 64 plus 2 into 4 4s are 16 plus 5 4s are 20. 60 plus 32 plus 20. Actually இந்த கேஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். it will be 64. அப்போ அப்படி போடும்போது I'll get 116. ஸோ இதான் அடுத்த ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் is also very simple as the previous one. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரை பண்ணும்போது எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் 0 to 2 2 into will get cancelled 3 and 3 will get cancelled. ஸோ அப்போ நம்ம அப்பர் லிமிட் போடும்போது 2 cube plus 2 square plus 1 into 2 minus anyway எல்லாத்துலேயுமே 0 இருக்கு. ஸோ the entire term will be 0. 8 plus 4 plus 2 8 10 14. ஸோ the answer is 14. Next நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் sin x dx between the limit pi by 4 to pi by 2. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேட் பண்ணால் sin x பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் pi by 4 pi by 2. ஸோ இப்போ நம்ம அப்பர் லிமிட் போடலாம். மைனஸ் காஸ் pi by 2 அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் மைனஸ் காஸ் pi by 4. ஸோ அப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியணும் 0 30 45 60 90 0 1 இங்கே 1 வந்துடும் 1 by 2 1 by root 2 root 3 by 2. ஸோ இது வந்து pi by 4னா 45 180 by 4 is 45 pi by 2னா 90. ஸோ இப்போ இதுதான் இது வந்து சைனுக்கு. ஸோ காஸுக்கு I'll get 1 root 3 by 2. இந்த இது நமக்கு தெரியலன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸில் எப்படி இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலான்னு போட்டிருப்போம். ஸோ நம்ம அதை செக் பண்ணுங்கள். அப்போ இந்த கேஸில் மைனஸ் காஸ் pi by 2 is 0. ஸோ 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் pi by 4 வேல்யூ என்ன 1 by root 2. ஸோ the answer is 1 by root 2. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் போட போகிறீங்கன்னா ஒரு சில வேல்யூஸ்க்குலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம லிமிட்டை வச்சு உள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக இது போடலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் ஃபார் சேவிங் த டைம். பட் தென் இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மக்கப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நோ இஷ்யூஸ். இந்த டெரிவேஷன் போடுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஸோ அதனால எக்ஸாம் டைமில் நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வலில் வச்சு வந்துச்சுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரிமெம்பரிங் நீங்கள் போட்டே பார்த்துடலாம். ஸோ சிக்ஸ்த்து ப்ராப்ளம் இ பார் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இதுவுமே சிமிலரி ரிவர்ஸ் செயின் ரூல் தான். இ பார் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணும்போது இ பார் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். டிவைடட் பை நம்ம அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணணும் 0 to 1. ஸோ அப்போ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இ பார் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2x 0 to 1. இப்போ இந்த கேஸில் பாருங்கள் 1 by 2 அப்படியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இ பார் எக்ஸ். அப்போ இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் போடும்போது இட் வில் பி 1 square will be 1 square divided by 1 minus e power 0 divided by 0
ஸோ இந்த டேர்ம் வந்து we can neglect it. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன வரும்னா 1/2 இன்டூ இ தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த கேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சம் கொடுத்துச்சுன்னா அது ஆன்சர் வில் பி இ 1/0 வந்து இன்ஃபினிட்டி ஆகிடுமா. அப்போ இன்ஃபினிட்டி கூட எந்த நம்பர் நீங்கள் சப்ராக்ட் பண்ணாலும் அந்த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி இன்ஃபினிட்டி. ஸோ இது ஒரு ரூல். ஸோ இன்ஃபினிட்டி கூட எதை ஆட் பண்ணாலும் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி. இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபினிட்டின்றது வெரி லார்ஜ் நம்பர். ஸோ லார்ஜ் நம்பர். ஸோ அந்த லார்ஜ் நம்பர்லேருந்து நம்ம ஸ்மாலர் நம்பரை ரெடியூஸ் பண்ணால் ஆப்வியஸ்லி இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுதான் இதோட ஃபிசிக்கல் மீனிங். Next we are going into this problem sin 2x dx in between the limit 0 to pi by 2. sin 2x பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா minus cos 2x. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா instead of putting denominator d by dxக்கு பதிலாக நான் இந்த ஆன்சர் போட்டு போறேன் ஃபைனல் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும் 2 வந்துடும். ஸோ 0 to pi by 2. இப்போ நம்ம 1/2 வெளியே எடுத்துடலாம். minus 1/2 இப்போ cos 2 pi by 2 minus cos 2 0. So அப்போ pi okay. So அப்போ answer will be minus 1/2. cos pi ஓட value minus 1, cos 0 ஓட value 1. So already ஒரு minus இருக்கு. அப்போ minus minus 1 ஆயிடும். minus 1/2 minus 2. So 2 minus into minus will be plus. Okay. So இதுதான் நம்மளுடைய இன்டெகிரேஷனை வச்சு ஆல்மோஸ்ட் we have seen problems. இது வந்து பேசிக். ஸோ இப்போ இது எப்படி நம்ம ஃபிசிக்ஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி இதெல்லாம் கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா அது இப்போ வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்மளுக்கு வந்து we have ஆவரேஜ் வேல்யூ, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமும் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்டெகிரேஷன் வச்சு தான். ஸோ அதெல்லாம் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.